இல்லைமா. என்ன நினைக்கிறாங்கன்னாங்கய்யா, ஒரு கருத்தை நினைக்கிறோம். ஆமா, அது முதல் நிலை. சொல்லிட்டோம் அப்படின்னா இறுதி நிலை. சொல்லலாமா வேண்டாமா, சொல்வதனால் வருகின்ற அந்த விளைவுகளை நினைத்து நீங்க தயங்குறீங்கல்ல, அந்த தயக்கம் இடைநிலை. அப்ப மன போராட்டம்ங்கிறது இடைநிலை. அதுதான் சரியான இது. எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுங்கய்யா. அதாங்கய்யா சஞ்சலம்னு சொல்றோம்ல, மனம் தத்தளித்தல். நீங்க யோசிக்கிறீங்க, நம்ம மனம் ஒரு பக்கமும் அறிவு ஒரு பக்கமும் சிந்திக்கும். இதனை சொல்வதனால் ஏற்படுகின்ற விளைவு என்ன ஆகும் அப்படின்னு யோசித்து தயங்கிட்டீங்கன்னா அது இடைநிலை, சொல்லிட்டா அது வெளிநிலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் கற்றை அமைத்திருக்கேன். ரொம்ப தெளிவா இருக்கு. நினைத்தல், செயல்படுதல், தயங்குதல். முதல் நிலை, கடைசி நிலை, இடைநிலை. அந்த தயக்கம் இருக்கு பாருங்க, நீங்க சொன்னீங்க ஐயா ரொம்ப அழகா. தத்தளிக்கிற நிலை, சஞ்சலம், என்ன செய்யறது என்னன்னு நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னால ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்க சொல்றோம் என்ன செய்வது, அந்த இடைநிலை தான் அது. அதாங்கய்யா. சரிங்க, சரி சரி. சரிங்கய்யா, சரி சரி. சரியான உண்மை, சரியான உண்மை. அவை விழித்துக் கொண்டு இருக்கிறது என்பதில் எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. கேள்விகளை மட்டும் கேளுங்கய்யா, மற்றதெல்லாம் நம்ம வெளியில பேசிக்கலாம். ஏன்னா நேரம் முடிகிற நேரமா இருக்கனால சுருக்கமா கேள்வி கேட்கறவங்களும் இருந்து விடைகளும் சுருக்கமா இருந்தா இன்னும் சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி நன்றி. சரி உட்காருங்கய்யா. சரி உட்காருங்க. அந்த அம்மா கேள்வி கேட்க எல்லாரும் வாழ்த்துவோம். சரி நீங்க கேளுங்கம்மா. உளவியல் அறிஞர்கள் போன்றவர் உளவியல் அறிஞர்கள் பலர் இருக்கின்றனர். ஃப்ராய்டு, லகான் போன்றவர்கள். உங்களுடைய இந்த கட்டுரையில யாரோட கருத்தை நீங்க எடுத்தாண்டிருக்கீங்க? எந்த கோட்பாடு அடிப்படையை வச்சு செஞ்சிருக்கீங்க? நனவிலி மனம், கனவு மனம் எல்லாமே ஃப்ராய்டு சொல்லியிருக்காரு. அடிமனம் உங்க பிரிப்புன்னு சொல்ல முடியுமா? உங்களோட இதுன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே ஃப்ராய்டு சொல்லியிருக்காரு. ஃப்ராய்டுடைய கொள்கையை வைத்து கொண்டுதான் இது என்னுடைய கருத்தை தான் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஃப்ராய்டுடைய தத்துவத்தை முதலில் எடுத்துக்கொண்டு அவருடைய சாராம்சத்தை உள்வாங்கி அதன் அடிப்படையில் மாணிக்கவாசகர் எவ்வாறு இறைவனிடம் அழுது புலம்பி இருக்கிறார் என்ற கண்ணோட்டத்தில் தான் இவற்றில் நான் பார்த்திருக்கிறேன். இல்ல அது ஃப்ராய்டு பற்றி நீங்க எங்கேயும் சொல்லலையே. சொல்லல. சொல்லணும் கட்டுரை என்ன அது இருக்கணும். யாரோட உளவியல் கருத்துக்களை நீங்க அப்ளை பண்றீங்க, நீங்க அதை ஏற்றுக்கீங்க, எந்த அடிப்படையில நீங்க பாக்குறீங்க, அதான் ஆராய்ச்சிக்கு வழி. அதை எடுத்து நம்முடைய கருத்துன்னு சொல்றது கூடாது. நனவிலி மனம், கனவு மனம் எல்லாம் ஃப்ராய்டு ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாரு. அதை நீங்க இங்க மாணிக்கவாசகர் பாடல்கள்ல புகுத்தி பாக்குறீங்க, சொல்லணும். அப்ப நீங்க ஃப்ராய்டு சொன்ன அந்த கருத்துக்கள் மாணிக்கவாசகர் பாடல்ல எப்படி இருக்கு? ஏன்னா உளவியல் இப்ப தற்போதுதான் நம்ம அப்ளை பண்றோம். அதனால அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். என்னுடைய கருத்து மனம் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. சரியா? என்னுடைய இது அதான். இது நேரமின்மையின் காரணமாக சில கருத்துக்கள் மட்டுமே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமேல் நான் பார்க்கும் பொழுது விரிவாக நான் பார்க்கிறேன். இனி வருகின்ற காலத்துல இவங்க வளர்கின்ற மாணவர் இன்னும் முனைவர் பட்டம் கூட வாங்கல. இனி வருகின்ற காலத்தில் முனைவர் பட்டம் வாங்கியவர்களாக இருந்தாலும் சரி, ஆனா அம்மா உங்ககிட்ட சொல்றேன், பலரிடமிருந்து பெற்ற கருத்துக்களை தங்கள் கருத்துக்களை போல சொல்வது என்பது தமிழ் உலகத்திற்கு அது ரொம்ப சாதாரணமான விஷயம். அவர்கள் வளர்ந்து வருகின்றவர்கள் இனி செய்ய மாட்டார்கள். இனி எதிர்காலங்களில் கட்டுரையாளர்கள் எந்த கருத்தை எங்கிருந்து சொன்னாலும் இன்னார் சொன்னார், இந்த நூல் இந்த பக்கம் என்பதனை தெளிவாக சொல்லிவிட வேண்டும். அவ்வளவுதான். ஃப்ராய்டுக்கு சொன்னவர் அந்த அது முடிஞ்சு போச்சுமா. அந்த ஃப்ராய்டுங்கறத முடிச்சிடுங்க. வேற ஏதாவது இருந்தா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? என்னங்கம்மா? இடைநிலை மனம் சொல்றீங்க, அது சப்கான்ஷியஸ் மைண்ட் தானே சொல்றீங்க? கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ். அதாவது நீங்க சொல்றது இன்னும் ரொம்ப உள்ள போயிடுறீங்க. அப்படி இல்ல. அது ஒன்றை நினைத்தல், ஒன்றை சொல்லுதல், இடைப்பட்டு சிந்திக்கின்ற தயங்குகின்ற அந்த நேரம் அது சப்கான்ஷியஸ் வராது, இடைநிலை. அது ரொம்ப ஆழ்ந்த மனம்னு நீங்க அப்படி போக வேண்டாம். நினைக்கிற நிலை ஒண்ணு, சொல்ற நிலை ஒண்ணு, தயங்கி யோசித்து தத்தளிக்கிறதுன்னு ஐயா சொன்ன மாதிரி அந்த நிலை தான் இடைநிலை. எனக்கு வைணவத்தில் யாருக்கும் ஒன்றுமே ஐயம் எழாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாராவது ஒரு சிலர் வைணவத்துல ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம், நான் ஒரு தமிழ் எழுத்தாளி. சொல்லுங்கம்மா. என்னை பொறுத்த வரைக்கும்
நீங்க என்ன நிலையா இருந்தாலும் இன்னைக்கும் காலையில தூங்கி எழுந்து நேரம் ஒரு சிவன் கோயிலுக்கு போய் ஓதுவார் பாடுற திருவாசகத்தை கேட்டா அன்னைக்கு பூரா நாள் நல்லா இருக்கும். அதுதானே முக்கியம். எல்லா பாமரனுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்ல, தேவையில்லை. ஆனா அந்த திருவாசகத்தை கேட்டுட்டு ஓதுவார் ஓதும் போது அந்த சிவனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு நாள் பூரா நல்லா இருக்கும். அதுதான் உண்மையான தேவை. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறது இல்லை இல்லையா? அதனால இது நல்ல கருத்து, உண்மையான கருத்து, பாராட்டப்பட வேண்டும். வைணவத்துல இருந்து யாராவது அன்பர்கள் ஒரு கேள்வி கேளுங்க. ஏன்னா வந்த 2 பேருக்கும் ஒரு வாய்ப்புகள் வேணும் இல்லையா? அதோட முடிச்சிருவோம் நம்ம. அது இறுதி கேள்வியா வச்சுக்கோங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. நேற்று இதே அரங்கத்துல நம்ம சமயமும் தமிழும் பேசும்பொழுது ஒரு ஐயா சொன்னாங்க, தொல்காப்பியத்துல ஐயா சொன்ன மாதிரி மாயோன் சேயோன்கிறத அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அந்த கால மன்னர்களை பத்தி குறிப்பிடுகிறது. இது மாயோன் சேயோன்கிறது நம்ம கடவுளை பத்தி குறிப்பிடல அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. அப்ப ஏன் ஒரே இடத்துல வரும்போது நமக்கு பலவேறு கருத்துக்கள் ஒரே தொல்காப்பியத்தை பத்தியே சொல்றாங்க? ஐயா கொஞ்சம் விளக்கம் சொல்றேன். அவர்களுக்கு மட்டுமே அமர்ந்தீர்கள். மாயோன்ற சொல்றது கண்டிப்பா அது திருமாலை தான் குறிக்கிறதுன்னு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதாவதுங்க நிலங்களை 4 ஐயா ஒரு நிமிஷம். நிலங்களை 4ஆக பிரித்தார்கள் இல்லையா? ஒவ்வொரு நிலத்திற்கு ஒவ்வொரு கடவுள் நிச்சயமாக வைத்தார்கள். ஒரு நிமிஷம், உங்களுக்குள்ள தயவு செய்து பேச வேண்டாம். நிலங்களுக்கு 4ஆக பிரிக்கின்ற பொழுது அந்த 4 நிலங்கள் சார்ந்த கருப்பொருள்கள் வருது. 14 கருப்பொருள்கள். அந்த 14 கருப்பொருள்களில் தெய்வம் தான் முதல்ல வருது. அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த குறிஞ்சிக்கு உரிய கடவுளாக முருகன், மலை சார்ந்த இடமும், அதுக்கப்புறம் வயல்வெளி அதெல்லாம் இந்திரன் வருணன் வருகின்றான். நெய்தல் சார்ந்த கடல் சார்ந்த இடங்களுக்கு இந்திரன். மாயோன் என்பது நம்முடைய திருமால் நெறி. இந்த 4 அங்க கூட சக்தி கிடையாது, பின்னால்தான் கொற்றவை வழிபாடெல்லாம் வருகிறது. எனவே இந்த 4ம் கடவுள் தான். அதை மிக அருமையாக தெளிவாக தொல்காப்பியம் கூறுகிறது என்று சொல்லி இன்று மிக அருமையாக தயவு செய்து மணி 12 சந்தேகம். ஏன்னா அடுத்த கட்டுரையாளர்கள் வந்துட்டாங்க தம்பி. அதனால அம்மா ஜெயா அம்மா கிட்ட ஒரே சந்தேகம், கேள்வி அல்ல, ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் சொன்னீங்க. ஆனா ஒரு குழந்தையை தாளாட்டுறாங்க, தாளாட்டு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி வெளிப்பாடு தான் தாளாட்டுறாங்க. அது நீங்க ஏக்கமா சொல்லிருக்கீங்க, அது எந்த அடிப்படையில சொன்னீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். குழந்தை பிறக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும் இல்லைங்களா? இல்ல, தாளாட்டும் பொழுது தன்னுடைய ஏக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. ஏன்னா மலடி என்று சொல்லக்கூடிய நிலையில் நீ வரமாக பிறந்தாய் என்று அந்த குழந்தையை பாடுறாங்க. ஆகவே என்னன்னா அந்த ஏக்கத்தை தவிர்ப்பதற்காக குழந்தை பிறக்குது. ஆகவே மகிழ்ச்சி. ஆகவே இவர்களுடைய நிலையில் பார்க்கும் பொழுது தனக்கு குழந்தை பிறக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம், இன்னொன்று போரில் இழந்து விட்டாரோ என்ற ஒரு எண்ணம். நமக்கு அவருடைய காலகட்டம் என்ன, அவருடைய பின்புலம் என்னன்னு நமக்கு தெரியாது. அவருடைய பாடலின் வழியாக இவ்வாறு இருக்கலாமே என்று யூகித்துதான் சொல்ல முடியுமே தவிர இப்படித்தான் இருக்கிறது என்று அகப்பாடல் வழியாக நமக்கு எந்த விதமான சான்றும் கிடையாது. ஆகவேதான் அந்த ஏக்கம் என்பதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கேள்விக்கு ஒரு நல்ல திரைப்பட பாட்டு உண்டு, மண்ணுக்கு மரம் பாரமா. அந்த பாட்டுல மலடி என்று வையகத்தார் ஏசாமல் தாயென்ற பெருமைதனை மனம் குளிர தந்தவளேன்னு ஆரம்பிக்குதுல்ல. எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய குறையை நீ நீக்கினாய்ன்னு சொல்றப்போ அது மகிழ்ச்சியோடு கலந்த ஒரு ஏக்கமும் இருக்கும். அதுல அதாவது குழந்தை இல்லாதவர்கள் ஏங்கி பாடுதல், குழந்தை இருப்பவர்கள் இப்படி ஒரு ஏக்கத்தை தீர்க்க வந்தாயேன்னு நினைச்சு பாடுற அந்த முறைகளும் உண்டு. அதனால இல்ல இங்க ஏன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து மற்ற ஒரு மகனாய் வளர்ந்திருக்கு. அதனால பெற்றவளுக்கு இல்லாத பாக்கியம் இன்னொருத்திக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஏக்கத்தின் அடிப்படையில் அமைந்த பாடல்கள். இவ்வளவெல்லாம் செய்யற பாக்கியம் யசோதைக்கு கிடைக்கல, தேவகி தானே கிடைச்சிருக்கு. அப்போ யசோதை புலம்பி பாடுகின்ற பாடல்கள், அந்த மாதிரி பாடல்கள் அமைஞ்சிருக்கு. எனவே மிக அருமையாக இன்று ஒருவர் வரவில்லை, மாமாயன் மாதவன் வைகுந்தன் அவங்க நிறைய பெயர்களெல்லாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதனால்தான் நான் அந்த 10 நிலைகளில் இருக்கின்ற பெயர்களை என்னுடைய முன்னுரையில் சொன்னேன். மிக மிக அருமையாக 3 கட்டுரைகளையும் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் வழங்கினார்கள். திரு தீனா ஆராமுதன் அவர்கள் ஆழ்வார்களின் புலமை கொள்கைகளை குறித்தும், முனைவர் பி ஜெயா அவர்கள் ஆழ்வார்களின் மொழியும் கருத்தும் குறித்தும், அருளமுதம் அவர்கள் உளவியல் நோக்கில் திருவாசகம் குறித்தும் அருமையான கட்டுரைகளை அவர்கள்
வழங்கி இருக்கின்றார்கள், உழைத்து தயாரித்திருக்கின்றார்கள். கேட்ட கேள்விகளுக்கும் நிறைவாக அந்த விடைகளை அளித்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லா வகைகளிலும் மீண்டும் இந்த இலக்கிய உலகிற்கு பல படைப்புகளை தர வேண்டும் என்று சொல்லி இந்த அரங்கம் இந்த அளவிற்கு நிறைந்திருக்கிறது என்றால் சமயமும் தமிழும் மீண்டும் வைணவத்தையும் மற்ற சமயங்களையும் போற்றி நாம் இந்த தமிழை வளர்க்க வேண்டும். சமயத்தால் பிரிவுகளாக பிரியாமல் எல்லா சமயங்களும் அணிகலன்களை பூட்டி வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. நேற்றைய அரங்கம் அதனை நிரூபித்தது. 6 சமயங்களில் பலவிதமான படைப்புகள் நம்முடைய செம்மொழியில் அமைந்திருக்கின்றது என்றால் சமயங்களால் பிரிந்தாலும் இணைக்கின்ற ஒரு ஊடகமாக நம்முடைய மொழி அமைந்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் மிகுந்த ஒரு பெருமையை தருவது என்று சொல்லி இந்த அரங்கம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. கலந்து கொண்டவர்களுக்கும் மிக அருமையாக வினாக்களை தொடுத்தவர்களுக்கும் உரிய முறையில் விடை அளித்தவர்களுக்கும் நன்றி பாராட்டி எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர்